நான் வந்து இப்போ சப்பாத்தி செய்ய போகிறேன். முதல்ல மாவு எடுத்துக்கிறேன். சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கணுன்னா மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கிறேன். காணத்தக்க சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ இது வந்து ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா பிணைஞ்சால் தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். துணி போட்டு மூடி வச்சிடலாம், ஈர துணி போட்டு. அப்போ நல்லாயிருக்கும். இது வந்து பட்டர். சப்பாத்திக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். நான் செய்யலை, ஏன்னா அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். மைதா மாவில் செய்து சூடாக சாப்பிட்ணும், ஆறுனா ரஃப் ஆகிடும். அதனால் நான் கோதுமை மாவில் சப்பாத்தி செய்து போகிறேன். இது வந்து பட்டரு. இப்போ அந்த பட்டர் எடுத்துக்க போகிறேன். கடாய் காஞ்சிச்சு. இல்லை, நான் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் இன்னும் கொஞ்சம் காயட்டும். பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சு. இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். இதெல்லாம் வதக்கிட்டு தான் செய்யணும். இதில் இஞ்சி பூண்டையும் போட்டுக்குவோம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். பட்டர், எண்ணெய், நெய்லாம் ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. கொழுப்பு வந்து அதிகமாகிடும், கொழுப்பு சத்து. அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெய் பதத்துக்கு, இந்த கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்கணும். நான் இதில் வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, சோம்பு, பட்டர் எவ்வளோ போட்டு நான் வதக்கிறேன். இது வந்து பட்டரில் தான் வதக்கணும். அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இனிமேல் இது மிக்ஸி ஜாரில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். இப்போ எதுக்கு வதக்கிறதுனா, அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கிறது. அப்படியே பண்ணிட்டா பச்சை வாசனையாக இருக்கும். அதனால தான் இப்போ பட்டரில் போட்டு வதக்கிறேன். போதும், வதங்கிடுச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான். அந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிட்டேன், கடாயில் வதக்கினதெல்லாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறின பிறகு அரைச்சி வைக்கணும். உப்பும் போட்டு அரைச்சிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ மறுபடியும் அந்த கடாயிலே வச்சுருக்கேன். மறுபடியும் பட்டர் போடுறேன். இது சூடாயிடுச்சு. இந்த பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிறேன். வதங்கட்டும். தாளிக்கிறதுக்கு தான். இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டு நல்லா வதக்கணும். இன்னும் நல்லா வதங்கின பிறகு இப்போ கொஞ்சம் போல் கரம் மசாலா தூள் போட்டுக்கிடணும். இதில் கரம் மசாலா தூளும் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரட்டும். அடுத்தது இன்னும் இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து பன்னீர் எடுத்துருக்கிறேன். பன்னீரை வந்து நான் கட் பண்ண போகிறேன். நான் வந்து சின்னதாக தான் போட போகிறேன். நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம், ரொம்ப போடணுன்னு இல்லை, தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த பன்னீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடணும். தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரேவியில் போட்டிங்கன்னா இந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வறுக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள்,
நான் கிரேவி பண்ணியிருக்கேன். பட்டர் பண்ணியிருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டேன். இந்த பன்னீரை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மசாலாவில் போட்டிங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பன்னீர்லாம் வீட்டிலே செய்யலாம். தெரிஞ்ச பால் இருந்தால் அதிலே பண்ணிடலாம். இதுதான் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த கஸ்தூரி மேத்தி இருந்தால் அது மேலே போட்டு இறக்கிற வேண்டியது தான். கஸ்தூரி மேத்தின்றது இந்த வெந்தயக்கீரையோட இலை தான். அது வீட்டிலே கூட நம்ம கல்டிவேட் தான். வெந்தயக்கீரையை போட்டு நம்ம அந்த செடி அந்த இலையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் கஸ்தூரி மேத்தி. நீங்களும் இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சப்பாத்தி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா.